ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவல் பாயாசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. 15 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. 20 திராட்சையும் அதோட ஃப்ரை பண்ணிக்கோங்க. திராட்சை உப்புன அப்புறமா இது ரெண்டுத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. நம்ம முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ண அதே கீயில் இந்த அவலை ஆட் பண்ணி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வேற ஒரு பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி 10 முந்திரி ஆட் பண்ணி 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க. இப்போ அவல் கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ 3 கப் பால் எடுத்துட்டு 5 to 8 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம 10 முந்திரி எடுத்து வச்சிருந்தோம் தண்ணியில் ஊற வச்சு, அதை அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ரிச்னஸ் கொடுக்கறதுக்கு தான் கண்டென்ஸ்டு மில்க். பால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கொஞ்ச நேரம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹீட் பண்ணிக்கலாம். அவலை ஃப்ரை பண்ண கடாயில் இந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பாலோட அவல் நல்லா வேகட்டும். இதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். 1/2 கப் அளவுக்கு இருக்கிற வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் நல்லா இந்த தண்ணியோட கரையட்டும். சிம்லே வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா ஃபுல்லாக கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கரைச்சி எடுத்த வெல்லத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இந்த வெல்லம் பாகு ஆறட்டும். இப்போ அவல் நல்லா வெந்துருச்சு. பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி 5 மினிட்ஸ் அப்புறமா வெல்லத்தோட பாகை இந்த அவல் பாலில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப சூடோட ஆட் பண்ண வேண்டாம், பால் தெரிஞ்சு போயிடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச முந்திரியும் திராட்சையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ் ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ஹீட் பண்ண திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான அவல் பாயாசம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.